பைக் ரேஸ் தொடர்பாக காவல்துறை தீவிர கண்காணிப்பில் இறங்கியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் பைக் சாகசம் ரேஸ் தொடர்பான வீடியோக்கள் பதிவிடும் ஐடிக்களை கண்காணிக்கும் பணியில் மும்முரமாக காவல்துறையானது இறங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில பைக் ரேஸ் மற்றும் பைக் சாகசத்துல ஈடுபட்டு அதனை சமூக வலைதளங்கள்ல பதிவிடக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கள் உள்ளிட்டவைகளை கண்காணிக்கும் பணியில சென்னை காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில தொடர்ச்சியாக இரவு நேரங்கள்ல இளைஞர்கள் பைக் ரேஸ் மற்றும் சாகசத்துல ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகளானது இந்த சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக சென்னை காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் இந்த இளைஞர்கள் சிலர் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை பதிவிடக்கூடிய நடைமுறையானது நடந்து கொண்டே இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய பணியில சென்னை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த ஐடிக்களை முடக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில மாதத்துல மட்டும் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட இது போன்ற வீடியோக்களை பதிவிட்ட இன்ஸ்டாகிராம், FB மற்றும் உள்ளிட்ட ஐடிக்களை முடக்கி இருப்பதாக சென்னை காவல்துறையினர் தரப்புல ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த பைக் ரேஸ் மற்றும் சாகசத்தை பதிவிடக்கூடிய இளைஞர்களை தொடர்ச்சியாக சைபர் கிரைம் காவல்துறையினர் உதவியுடன் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் சென்னை காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பதிவிடக்கூடிய இளைஞர்களின் பெற்றோர்களை அழைத்து அறிவுரை கூறக்கூடிய பணியிலையும் சென்னை காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.